அமலாக்கத்துறை வழக்கில் விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கில் 30ஆம் தேதி உத்தரவு. செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை நீதிமன்றம் நடவடிக்கை. மக்களவை 2வது கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணி மும்முரம். மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு மையத்திற்கு இவிஎம் எடுத்துச் செல்லும் அதிகாரிகள். மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வரும் 29ஆம் தேதி விளக்கம் அளிக்க வேண்டும். பாஜக தலைமைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேர்தல் ஆணையம் மோடிக்கு அனுப்ப தைரியம் இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் பி டீமாக மோடி மாற்றிக் கொண்டார் என காங்கிரஸ் விமர்சனம். பிரதமர் மோடியின் பேச்சு நாட்டில் அமைதியை கெடுப்பதாக புகார். சென்னை காவல் ஆணையரிடம் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மனு. பள்ளி குழந்தைகளுக்கு ஆணைய விதிகளை மீறி தண்டனை தொடர்பாக புகார் வந்ததால் உடனடி நடவடிக்கை. பள்ளிக் கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு. பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் உழவு தொழிலுக்கு எதுவும் செய்யாததால் விவசாயிகள் தற்கொலை அதிகரிப்பு. அமித்ஷாவின் குற்றச்சாட்டுக்கு சரத்பவார் பதிலடி. திருச்சி முன்னாள் சார் பதிவாளர் ஜானகிராமன் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. ஜானகிராமன் அவரது மனைவிக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நடவடிக்கை. மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பேசிய பிரதமர் மோடியை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா கோரிக்கை. ராமநாதபுரத்தில் உப்பு உற்பத்தி வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகரிப்பு. வெயில் அதிகரிப்பதால் உப்பள பாத்திகளில் தண்ணீர் அதிக அளவில் தேக்கம். திருச்சி விமான நிலையத்தில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தி வந்த நபரிடம் அதிகாரிகள் விசாரணை. தமிழகத்தில் முதல் 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி வரை அதிகரிக்கும். பகல் நேர வெப்பம் சுட்டரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை கன்னியாகுமரியில் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அமலாக்கத்துறை வழக்கில் விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கில் 30ஆம் தேதி உத்தரவு. செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை நீதிமன்றம் நடவடிக்கை. மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காடி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். நிலம் அபகரிப்பு மற்றும் பாலியல் குற்றச்சாட்டு பதிவு குறித்து விசாரணை.